ஐபிஎல் 2025 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு கெட்ட கனவா இருந்தாலும், நம்ம 14 வயசு வாண்டுகளான வைபவ் சூரியவன்ஷி கடைசி மேட்ச்லயும் பட்டைய கிளப்பி தான் ஒரு மேட்ச் ஒண்டர் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாருப்பா. எதிர்கால சூப்பர் ஸ்டார் அவருன்னு நிரூபிச்சிட்டாரு. அவரை பத்தி நம்ம நெஞ்சில நிற்கும் ஒரே விஷயம், தல தோனியோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினது தான். சிஎஸ்கேவை எதிர்த்து நம்ம வைபவ் சூரியவன்ஷி ஒரு மாசான இன்னிங்ஸ் ஆடி ராஜஸ்தானை ஜெயிக்க வச்சு சிஎஸ்கே தோக்க வச்சாரு. அதுலயும் அவரோட அதிரடி பேட்டிங் தான் முக்கிய காரணம். முதல்ல யசஸ்வி, அப்புறம் வைபவ் சூரியவன்ஷியோட இந்த கம்பேக் ஆடி மேட்சோட போக்கையே மாத்திடுச்சு. தல தோனியின் ஆசிர்வாதம். மேட்ச் முடிஞ்சதும் வீரர்கள் எல்லாம் கை குலுக்கும் போது நம்ம வைபவ் சூரியவன்ஷி தல தோனியோட காலை தொட்டு வணங்கினது பாத்தீங்களா? இந்திய கிரிக்கெட்டோட ஜாம்பவான் நம்ம தல தோனியோட ஆசீர்வாதத்தை மேட்ச் முடிஞ்சதும் அவர் வாங்கின அந்த ஸ்டைல் இருக்கே, அடடா. அப்புறம் தல தோனி அவர்கிட்ட என்னமோ பேசினாரு, ஒரு சில டிப்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தல தோனியோட அந்த பெரிய ஆரா இருக்கே, இன்னைக்கும் அதே மேஜிக் அவர் பண்ண முடியாட்டியும் எதிர்காலத்துக்கான சூப்பர் ஸ்டாரை உருவாக்க முடியும்ல. அதுதான் நம்ம வைபவ் சூரியவன்ஷி. இந்த ஐபிஎல்ல வைபவ் சூரியவன்ஷி ஆடின ஆட்டத்தை பார்த்தா அவர் வயசு பத்தி வந்த எல்லா சர்ச்சைகளும் காத்துல பறந்து போச்சு. எதிர்கால இந்திய வீரர், விரைவில் இந்தியாவுக்காக ஆடப்போற ஒரு பையன் நமக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர் 16 வயசுக்கு மேல இருக்கும்போது இந்தியாவுக்காக அறிமுகமானாரு. ஆனா நம்ம வைபவ் சூரியவன்ஷிக்கு இப்பதான் 14 வயசு ஆச்சு. இதே மாதிரி ஆடினா டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் ரன் குவிச்சா 15 வயசுலயோ இல்ல 14 வயசு பக்கத்துலயோ கூட இந்தியாவுக்காக ஆடுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அடக்கம்தான் அழகு. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி அடக்கமா வாழ்க்கை நடத்தினா இந்திய டீம்ல இருந்து அவருக்கு எப்ப வேணாலும் கால் வரலாம். ஒரு பக்கம் ரியான் பராக் இருக்காரு, ரன் எடுக்கிறாரு, ஆனா ஆட்டிடியூட்ல அடி வாங்குறாரு. ஆனா நம்ம வைபவ் சூரியவன்ஷியோட ஆட்டிடியூட் பாருங்க, அடக்கமா வந்து ரன் எடுக்கிறாரு, எல்லார்ட்டையும் அன்பா மரியாதையா பேசுறாரு. இதுதான் நம்ம இந்திய கலாச்சாரம். பெரியவங்க சின்னவங்கன்னு பாகுபாடு இல்லாம எல்லார்ட்டையும் மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கு வீட்டுல நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க போல. அந்த நல்ல குணத்தை அவர் கிரவுண்ட்லயும் காட்டுறாரு. நல்ல பேட்டிங், நல்ல மனுஷன். ஐபிஎல் 2025 கடைசி மேட்ச் இது. சீக்கிரம் இந்திய டூர்லயும் அவரை பார்ப்போம்னு நம்புறோம். அங்கேயும் அவர் தன்னோட பேட்டிங் திறமையை காட்டுவார். நம்ம நியூஸ் கிரிக் சேனல் சார்பா வைபவ் சூரியவன்ஷியோட இந்த அதிரடி ஆட்டத்தை பத்தியும் தல தோனியோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கின அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.